அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி சொல்ற? இப்ப நீ அப்பனா பெங்களூர்லயா இருக்க? ஆமாண்டா சரத்து. சரத்து, அன்னைக்கு ஓசூர்ல நைட் ஸ்டே பண்ணேன் பாத்தியா? அப்ப கூட எனக்கு தூக்கமே வரல, என்னமோ மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இங்க எனக்கு ஓகேடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்கல, அந்த மேம் எங்க கூட தான்டா தங்கி இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா, நேத்து நைட் நல்லா தூங்குனேன். ஓ சூப்பர் டி. இங்க பாரு சிந்து, சொல்லுடா. என்னதான் இருந்தாலும் உன்னை சுத்தி என்ன நடக்குது, யார் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாம கரெக்டான இடத்துல இருக்கோமா அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இரு, புரியுதா? டேய் சாரிடா, இதே எத்தனை தடவை சொல்லுவ? இங்க பாரு, நான் கூட ரொம்ப பயந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தனியா வருமே என்னமோ ஏதோன்னு. நீங்களாம் என் பக்கத்துல இல்ல, அது மட்டும் தான் என்னோட குறை. மிச்சப்படி ஓகேடா, சாப்பாடு நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பேசுறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்குடா. சூப்பர் டி, இது போதும். டேய் சரத்து, அப்புறம் நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆமாண்டி, ரொம்ப ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ செஞ்சாலும் செய்வடா. ஆமா ஆமா செய்யறேன்னு தானே சொல்றேன். டேய் சரத்து. என்னடி? என்ன என்ன என்னடி சிந்தாமணி? ஏய், இது மாதிரி சண்டை போட்டு 2 நாள் ஆச்சுடா. ஆமாண்டி. பாரு, நான் ஏதாவது சாப்பிட்டா புடிங்கி தின்றுவ, என்ன வச்சிட்டு இருக்கேன்னா அது வேணுங்கனே புடிங்கி என்ன தொந்தரவு பண்ணுவ. இந்த இம்சையெல்லாம் இப்ப இல்லப்பா. ஆஹா, நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்டி. நான் எனக்கு ரொம்ப குறையா தெரியுது உன் கூட சண்டை போடுறதான். டேய், என்னால உடனே அங்க வர முடியாதுங்கறதுக்காக என்ன வேணாலும் பேசாத. இங்க பாரு, இப்பவே அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுனேன். பேசுனா உன் பின்னாடி வந்து நிப்பாரு. எங்க பேசிதான் பாரு. டேய் சரத்து. என்னடி பூச்சாண்டி கட்டுறியா? இன்னும் 10 நாள் இந்த வீட்டுல நீ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்பதாண்டி வயிறு ஃபுல்லா சாப்பிடுறேன், இல்லாட்டி என் சாப்பாடு நீ தானே பாதி புடிங்க திம்ப. டேய், உன் பின்னாடி அப்பாடா. அப்பாவா? அப்பா? டேய் போன்ல அப்பா பின்னாடின்னு சொன்னதுக்கு இந்த பயம் பயப்படுற? சொல்லுடா, மரியாதையா சொல்லு. எழுந்து நின்னுட்டேல. ஏ சிந்தாமணி, கூறு கட்டவளே, இப்பதாண்டி அந்த மனுஷன் பேசிட்டு வந்தேன். சண்டியாரு தாலி என்ன தாளிச்சு அனுப்புனாரு. அடுத்த செகண்ட் பின்னாடி அப்பாங்கிற. இருடி, நீங்க வருவேல, வந்ததை வச்சுக்கிறேன். ஐயோ, நிஜமாலே பயந்துட்டியா? பொய்யா பயந்தேன். ரொம்ப சிரிக்காதடி, பல்லெல்லாம் விழுந்துற போது. விழுகும். சிவானி. ஹேய் சிவானி, உன்னை எங்கெல்லாம் தேடுனா? நீ இங்க? உன்னை தொலைச்சிட்டேனோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி. இங்கதான் இருக்கியா சிவானி? ஹே சிவானி, இங்க என்னடி பண்ற? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுனேன். சிந்து, யார் பக்கத்துல? தெரியலடா. ஏய் சிவானி, என்னடி என் மேல கோபமா? யார் நீ? தள்ளி போ. சிவானி. டேய், தள்ளி போடா. சிந்து, என்னடி? தெரியலடா, எவனோ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு. போடா. சாரிமா, ரொம்ப ரொம்ப சாரி. நான் வேணும்லாம் உன் மேல கோபப்படல, நம்ம பிரச்சனையை சரி பண்றதுக்காக. சாரிடி. ஏய், நீ தள்ளி போடா. சிவானி. ஏய், நான் சிவானி கிடையாது, தள்ளி போடா. சிந்து, சிவானியா? ஆமாண்டா, நான் எவனோ ஒருத்தன் வந்து சிவானின்னு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு. ஏய், என்ன பாக்குற? போடா, இங்க இருந்து போ. எங்க அண்ணன் லைன்ல தான் இருக்கான், இதோ இந்த ஆபீஸ்க்கு வெளியே தான் இருக்கான். கூப்பிடவா? சிவானி. ஏய், அறிவு இருக்கா இல்லையா? சிவானி இல்லைன்னு சொல்றேன், திரும்ப சிவானிங்கிற. சிவானியா? சிவானி பேசுறது அப்படின்னா ராமா? சிவானியும் ராமும் பெங்களூர்ல தான் இருக்காங்க. நம்ம சிந்துவை பார்த்துட்டு ராம் சிவானின்னு பேசுறானா? பேசுறது ராம் தானா? சிந்து, ஏய் லைன்ல இருக்கியாடி? விடுடா. சிந்து. அண்ணா. சிந்தாமணி, என்னடி? சிவானி, என்னடி என் மேல உனக்கு என்ன கோபம்? தப்புதான், நான் பேசுன எல்லாமே தப்புதான். சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரி. நான் காணாத இந்த ஒரு 4-5 மணி நேரத்துல செத்து பொழைச்சு வந்திருக்கேன்டி. ஏய், கையேறா. பாரு, என் மேல கோபம்னா என்ன 4 அடி அடி, என்ன வேணாலும் திட்டு. அதுக்காக நீ இப்படி? என்னது 4 அடியா? மரியாதையா கையெடு, இல்ல செருப்பால அடிப்பேன். சிவானி. டேய், கையேறா. ஏய் சிந்து, நான் பேசுறது கேக்குதாடி? என்னடி, என்ன நடக்குது? தள்ளி போடா தூர. சிந்து. சிவானி, நீயா இப்படி பேசுற? ஆமாண்டா, நான் தான் இப்படி பேசுறேன். இன்னும் நீ நின்னுகிட்டு இருந்த, என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பா செருப்ப கழட்டிடுவேன். சிவானி. ஐயே, திரும்ப சிவானிட்டு. ஏய், உன் காது கேக்குதா இல்லையா? நான் சிவானி கிடையாது. உண்மைதான்,
நீ என் சிவானி கிடையாது. என் சிவானி இப்படி பேச மாட்டா. என் மனசு கஷ்டப்படும் நினைச்சாலேவும் பேச வேண்டிய வார்த்தையை கூட மாத்தி பேசுவா. நீ என் சிவானி கிடையாது. என் சிவானி என் சிவானி எங்க? சிவானி எங்கடி இருக்க? கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேனேடி. எங்கடி இருக்க? சிந்து, சிந்து லைன்ல இருக்கியா? சிந்து, சரி, ஒரு பொண்ணு தனியா நின்ற கூடாது. உடனே பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு தொட்டுக்கிட்டு சீ, என்னடா நீங்க எல்லாம் ஜென்மங்க. சிந்து என்னடி பேசுற? என்கிட்ட பேசி தொலைடி. தப்புதாங்க, தப்புதான். யாரு என்னன்னு தெரியாம உங்ககிட்ட நான் பேசுனது தப்புதான். சாரிங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெரிய சாரி சாரி சொன்னாப்ல சரியா போச்சா? உங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குடா? நாளைக்கு வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டேவும் தெரியும் சொல்றதுக்கா? சாரிங்க, இத கேட்டதும் தப்புதான். ஏய் போடா போடா போ. இப்பெல்லாம் பேசினாப்ல எல்லாரும் பாவம் நினைச்சிருவாங்க நினைப்பு. பாரு, இதே மாதிரி எல்லா டைமும் நான் நடந்துக்க மாட்டேன். இன்னொரு தடவை இதே மாதிரி பக்கத்துல வந்த அப்புறம் போதுங்க, போதும். இனி வரமாட்டேன், வரவே மாட்டேன். ஏ சிவானி, ஏ சிவானி அப்பட எங்க? சிவானி, உன்னை உண்மையிலே தொலைச்சிட்டேனாடி. உன்னை நான் தொலைச்சிட்டேனா? எங்கடி இருக்க சிவானி? எங்க இருக்க? இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா? நான் விழுந்தாலும் மீண்டும் எழ. இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே செல்ல? நெஞ்சம் எப்போதும் ஒரு ஊமைதானடி. அது தெருவின் ஓரம் நிறுத்தி வைக்கும் பழுதான தேரடி. உயிரிலே என் உயிரிலே. யார் இவன்? எங்க இருந்தா எங்க இருந்து வந்தா எதுவுமே தெரியல. அவன் நாட்டுக்கு வந்தா வாய்க்கு வந்தபடி பேசினா. இப்ப என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறான். போடா போ. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஏமாத்துற ஆளுங்க தான் அதிகம். சிந்து, கேக்குதா இல்லையாடி? ஐயோ சரத்து, நம்ம ஹெட்செட் எங்க இருக்கா? சிந்து, டேய் ஏன்டா இப்படி கத்துற? என்னடி என்னாச்சு? அங்க வந்தது யாரு? தெரியலடா, ஏதோ ஒரு திமிர் பிடிச்சவன் பொறுக்கி. இந்த சிவானி சிவானின்னு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேக்குங்கல்ல. சீ, பக்கத்துல வந்து மேலெல்லாம் கைய வச்சு வந்த கோபத்துக்கு செருப்பால அடிச்சிருப்பேன். என்னமோ திட்டின உன்ன காமான்னு திரும்பிக்கிட்டு போயிட்டான். என்னடி சொல்ற? சிவானின்னு கேட்டானா? ஆமா, திமிர் பிடிச்சவன் இந்த மாதிரி தான்டா. ஒரு பொண்ணு யார் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நான் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டு அப்படியே பக்கத்துல வர்றது. ஏய் ஏய் சிந்து, என்னடா? அவன் பக்கத்துல இருக்கானா? ஏய், அப்பதே வெட்டி விட்டேன். ரெட்டிட்டியா? என்னடா என்ன ஆச்சு? உன் கோபம் நியாயம் தாடா. தங்கச்சி ஒருத்தன் இது பண்ணிட்டானோ உனக்கு கோபம் வரும். அதுக்காக நீ உடனே பெங்களூர் வந்து அவனை அடிக்க முடியுமா? விடு விடு, அடுத்தவன் உன் கையில சிக்காமியா போவான். அப்ப வெளுத்து கட்டிடு. பக்கத்துல இருந்தே ஒன்ன தாண்டி வெளுத்து கட்டியிருப்பேன். என்னடா? என்னடா? நான் பேசுறது எப்பவுமே கவனிக்காத. வாயாடி வாயாடி. டேய், இப்பெல்லாம் பேசினா போனை கட் பண்ணிடுவேன். மாடே, அவன் யார்? அவனை கூப்பிடு. எவனடா? சிவானின்னு கேட்டு வந்தானேடி. ஐயே, அவன் அப்பதே போயிட்டான். போயிட்டானா? டேய் சரத்து, என்னடா ஆச்சு? போயிட்டானா? அப்பதே போயிட்டான். அவன் பேர் ராமாடி. ராமா. அவன் என்கிட்ட வாங்கினதே திட்டு. அவனை திட்டுறதுக்கு உன் பேர் என்னப்பா சாமின்னு கேட்டுட்டு நான் திட்டணுமா? ஷோ, உன்னெல்லாம் கூட பிறந்தவளா வச்சிருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி? என்ன சொல்லணும்? சரி, என்னத்த வேணாலும் சொல்லிக்கோ. என் ஃப்ரெண்டு இந்நேரம் வந்திருப்பா, நான் கிளம்புறேன். ஏய் சிந்து, சொல்லுடா. திரும்பவும் இப்போ உன்கிட்ட பேசுறவனை பார்த்தா உடனே எனக்கு கால் பண்ணு. அவனை புடிச்சு நிப்பாட்டிட்டு கால் பண்ணு. ஏய், எதுக்குடா? அவனை நீ பழி வாங்கணுமா தங்கச்சியை பேசுனதுக்கு? இதோ சினிமால எல்லாம் காமிப்பாங்களே, தங்கச்சியை ஏதாவது திட்டிட்டா அண்ணன்காரன் போன்லேவும் தங்கச்சி போன ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு ஸ்பீக்கர்ல போட சொல்லி அங்க நீ போன்ல அவனை திட்டு திட்டுன்னு திட்டணும். அப்புறம் சிந்து, அவனை செருப்பால அடி, இல்ல பக்கத்துல ஏதாவது கல் இருக்கா அதை கொண்டு மண்டைய உட. அப்பெல்லாம் நீ சொல்ல சொல்ல நான் செய்யணும். அதுக்காக வாடா. ஏய், இங்க பாருடி, கூட பிறந்தவளாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா அசிங்க அசிங்கமா திட்டுவேன். எருமை எருமை மூஞ்ச பாரு. உன்கிட்ட எல்லாம் பேசுனேல, என்ன சொல்லணும்? ஏய் சிந்து. இப்ப மட்டும் சிந்து போடா, போனை கட் பண்ணு. ஏய், நான் சொல்றது கேளுடி. ஏய், என் ஃப்ரெண்ட் வந்திருப்பாடா. நான் ரூமுக்கு போணும், அப்புறம் தனியாலாம் போக முடியாது. சரி கிளம்பு, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். இங்க பாரு சிந்தாமணி, அவனை பார்த்தா திரும்ப கூப்பிடணும், அவ்வளவுதானே? கூப்பிடுறேன் பை. சரிடி.
இவன் இவனை திட்டினதுக்கும் சிவானிங்கிற பேருக்கும் அண்ணன் ஏன் அங்க இருந்து பதறான்? ஒருவேளை இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கோ? என்னைய சிவானின்னு சொல்றானா? ஒன்னும் விளங்கலையே. இதெல்லாம் யோசிக்காம அவனை திட்டிட்டு வேற போனை வச்சிட்டேன். சரி ஓகே, அப்புறம் போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம். சிவானினா கண்டிப்பா பேசுனது ராம் தான். சிவானிக்கு என்னாச்சு? ராம் எதுக்கு சிவானிய தேடி சிந்துவ சிவானி நினைச்சு சிவானிக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. சிவானிக்கு அப்பனா ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருக்கும்? ராம்க்கு கால் பண்ணா இல்ல சக்கரவர்த்தி சாருக்கு கால் பண்ணலாம். சக்கரவர்த்தி சார்க்கு ராம் எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே கால் பண்ணுவோம். ஆமாண்டா, நாம பெங்களூருக்கு அனுப்பணுமே அந்த மாடு தான் சொல்லுச்சு. டேய், இவ்வளவு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தான். ஆமாண்டா, இன்னைக்கு அவனா கால் பண்ணி பேசினான். கேட்டா போன் ரிப்பேர் அது இதுன்னு என்னென்னமோ காரணம் சொன்னான். சரி, இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனையா? அதான்டா தெரியல. இவன் அப்படித்தான் சொல்றான். அவன் கூட போகணும்னு அவசியமே இல்ல. ஏற்கனவே ராமு சிவானி சண்டை போட்டு முட்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு. பாரா, பெங்களூருக்கு போயிருக்குதுங்க 2ஆ போனதுங்க 3ஆ வரும்னு நினைச்சா இங்க தனித்தனியா தான் வரும் போல. டேய் அறிவு கட்ட மாதிரி பேசாத. ஏ, உண்மை அதானடா. உன் புத்தி இருக்கே. ஏன் எனக்கு என்ன? என் புத்திக்கு என்னடா? நானும் வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேணுங்கனே அந்த வேணி பொண்ணு கிட்ட வம்புழுக்கிறது, அப்புறம் அந்த கருப்பி கிட்ட. ஏண்டா அந்த பிள்ளையமாட விட்டு வைக்க மாட்ட? பொண்ணுன்னு சொன்னாலே ஓடிடுவியா? டேடே, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருல வீக்னஸ். எனக்கு பொண்ணுங்கன்னா வீக்னஸ். பாத்துடா தம்பி, வீக்னஸ் அம்மா ஒரேதான் வீக் ஆக்கி விட்டுற போறாங்க. ஏய், எதுக்குடா அம்மாவை இழுக்கிற? என்ன தருதலைங்க ரெண்டு இங்க பேசிட்டு இருக்குதுங்க? என்னவா இருக்கும்? சுத்தி முத்தி பார்த்தாச்சு, யாருமே இல்ல. அதனால இதுக என்ன பேசுதுன்னு கேப்போம். டேய் பசுபதி, நல்லா கேட்டுக்கோ. அம்மா சொத்துக்காக எவ்வளவோ வில்லத்தனம் பண்றாங்க, நாமளும் பண்றோம். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. சொத்துக்காக மட்டும் இல்ல, நம்மளோட வேலைக்காகவும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாம முன்னேறி வர யார வேணாலும் தலையில தூக்கி வைக்கலாம், யார வேணாலும் கால்ல போட்டு மிதிக்கலாம். அதான் நம்ம பாலிசி. கேவலம் கட்ட பாலிசி. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு இந்த ரெண்டு எருமைங்க நின்னு பேசிட்டு இருக்குதுங்க. டேய் தர்மா, என்னடா சொல்ல வர? இங்க பாரு பசுபதி, சொத்துக்காக தொழிலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொண்ணு விஷயத்துல வேணாண்டா பசுபதி. யார்கிட்டயும் வச்சுக்காத. இந்த வேணியா இருந்தாலும் சரி, இல்ல கருப்பியா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மில்லுல வேலை பார்க்குற ராக்காயி மூக்காயி யாரா இருந்தாலும் சரி, அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிய வந்துச்சு, அப்புறம் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல யார் யாருக்கு விஷம் வச்சிருக்காங்கன்னு? விஷமா? என்னடா டெய்லி சமையலுக்கு ரசம் வச்ச மாதிரி சொல்றீங்க? யாருக்குடா எதுக்காகடா விஷம் வச்சீங்க? என்னடா ஞாபகம் இருக்கா இல்லையா? டேய், அதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்பப்ப ஞாபகமும் படுத்திக்கோ. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அம்மாக்கு பிடிக்காது. அப்புறம் உனக்கு விஷம் வைக்கவும் தயங்க மாட்டாங்க. எப்பூரா கெட்டவளே நான் மிக முக்கியமான கெட்டவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லாத புள்ளாத சில்லறத்தனம் பித்தலாட்டலாம் பண்ணுவாளா? ஆனா பையன்க பொண்ணு விஷயத்துல அட பாவி நாயோ, நீ நல்லவளா இல்ல கெட்டவளா? டேய் தர்மா, போதும்டா. கிட்ட அம்மாட்ட நீயே சொல்லி விஷ சாப்பாடு கொண்டு வந்துருவா போல. இங்க பாரு, அம்மாவை பத்தி உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அவங்க கரெக்டா இருக்கிற விஷயத்துல பர்ஃபெக்டா இருப்பாங்க. பொண்ணுங்க விஷயம் ஆகவே ஆகாது. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அம்மா வேலைக்கு வச்ச பொண்ணுங்க கிட்டயே நீ வம்பு இழுக்கிறேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, வேணாண்டா. அந்த பொண்ணுங்க மனுக்கே அசிங்கப்படுத்த கூட அம்மா தயங்க மாட்டாங்க. டேய், ஏன்டா இப்படி பயமுடுத்துற? உங்ககிட்ட சொன்னதுக்காடா அந்த வேணி அழகா இருக்கானு? ஏண்டா ஒருவேளை அந்த வேணியை நீ கரெக்ட் பண்றியோ? ஏய் உண்மையே சொல்லுடா தர்மா, நான் ஒரு ரூட்ல கிராஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பயமுடுத்துறியோ? ஏய் சி லூசு, கூறுகட்டுத்தனமா பேசாதடா. வேணியா இருந்தா என்ன, ராணியா இருந்தா என்ன, எவ்வளையும் பார்த்தா நான் கண்டுக்க மாட்டேன். அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சவேனா. இங்க பாரு, நம்ம கூட பிறந்தவ சிவானி. அவளே அம்மா கொல்ல தயங்குறாங்கன்னா அவளோட எல்லா சொத்தும் நமக்கு வரணும், நாம 2 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா அதே இது நாம அம்மா பேச்ச கேட்கல, நம்ம 2 பேர்த்த கொல்லவும் தயங்க மாட்டாங்க. ஐயோ நாயோ நாயோ நாயோ, நல்லவளா இல்ல கேடு கட்டவளா? என்னடி பண்ணி வச்சிருக்க? ஒரு பக்கம் நீ நல்லவன் பார்த்தா இன்னொரு பக்கம் கேடு கட்டவளா இருக்க. இது என்ன ரகமே தெரியலையே. இவளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்றா. இவன் நல்லா வாழணுங்கிறதுக்காக 4 பேரை கொல்லுவா. ஆனா மகன் ஏதாவது பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா மகனையே கொல்லுவா. என்னடா லாஜிக் இது? அது அப்படிதான்டா, அம்மாவோட குணம் மாத்த முடியாது. ஆமா தெரியும் இந்த குணம். ஏய், இப்ப என்னதான் சொல்ல வர? நேத்து வேணி ரூம்க்கு போய் வேணிக்கிட்டையும் கருப்பிக்கிட்டையும் பேசுனத கேட்டேன். இனி இந்த மாதிரி வச்சுக்காதன்னு சொல்றேன். சரி போடா. பசுபதி, நல்லதுக்கு சொல்லும் போது கேளு. டேய் தர்மா,
சும்மா டைம் பாஸ்க்குடா. ஆனா வேணுங்கனே அந்த பொண்ணை போய் கைய பிடிச்சிருத்தேனா, கட்டி பிடிச்சேனா? டேய் டேய் இங்க பாரு, அதெல்லாம் ஆசைதான். இருந்தாலும் என்ன பண்ண, அம்மாவுக்கு பிடிக்காதே. அதுக்காக சும்மா அந்த பொண்ணுகிட்ட பேசி டென்ஷன் படுத்தி அந்த டென்ஷன்ல வர அழக ரசிச்சிட்டு வந்துடுறேன். அட கூமுட்டை, அம்மா கறி தான் ஒரு ரகம் பார்த்தா நீ அடுத்த ரகமா? ஐயோ ஐயோ. டேய் டேய் சரி அதெல்லாம் விடு. ஒழுங்கா இருந்தேன்னா சந்தோஷமா வாழ போற, இல்ல அற்ப வயசுல விஷம் தின்னு சாக போற. டேய் டேய் வாய கழுவுடா. வாயை கழுவிட்டு சொல்லவா? டேய் இங்க பாரு பசுபதி, அதெல்லாம் விடு. இப்ப சிவானிக்கும் ராம்க்கும் அவங்க சண்டை தான். ஏன் எதுக்கு என்னன்னு தெரியலன்னு இவன் சொல்றான். இல்லையும் ஒழுங்கா போனை ஆக்டிவா வச்சுக்கோடா, அப்பப்ப கால் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு சரின்னு இருக்கான். இங்க பாரு, அம்மா அந்த சிவானி விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனையா அம்மா கிட்ட சொல்லுவோம், இப்பதான் கொஞ்ச நாளைக்கு கம்மன் இருப்பாங்க. அது மூலம் சிவானிக்கு ராம்க்கு பெரிய பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் அம்மா கிட்ட பெருசா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிடா. நம்ம வீட்டுல நமக்கு அடுத்து பிறந்து வளர்ந்த கழுத இவ நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக இவளுக்கெல்லாம் ஒரு ஆள் செட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ண, நம்ம அப்பன் இந்த பெரிய மனுஷன் மகதான் எல்லான்னு சொத்த போற எழுதி வச்சுட்டு போய் தொலைஞ்சிட்டார்ல. சரி சரி, அம்மா மாதிரியே நீயும் பேச ஆரம்பிச்சிடாத. போ நீ சிவானிய பத்தி சொல்லு. நீ போய் சொல்லுடா. ஹே எனக்கு என்ன வேலை இல்ல நினைச்சியா? டேய் போய் சொல்லுடா. வரமத்துலதான் பார்த்தேன், கிச்சன்ல பாத்திரத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தா. யாரு? அதான்டா நம்ம வேணி. நம்ம வேணியா? சரி வேணி. இப்போதானடா படிச்சு சொன்னேன் விஷான்னு. டேய் எந்த விஷமும் என்ன ஒண்ணும் செய்யாது, ஏன்னா நானே ஒரு விஷ கிருமி. டேய் நீ துப்புனாலும் அவளை போய் பாப்பேன். நான் போய் அவகிட்ட ஒரு என்ட்ரிய போட்டுட்டு மில்லுக்கு வரேன். நீ போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு மில்லுக்கு கிளம்பு. உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா? டேய் தர்மா, இதுல எல்லாம் வெக்கப்பட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்குமாடா? என்னைக்கு அந்த பொண்ணு கையால செருப்படி வாங்க போறேன்னு தெரியல. அப்பா வந்து கதறவா பாரு. டேய் தர்மா, மரண பயத்தை காட்டிட்டாடா, தர்மா மரண பயத்தை காட்டிட்டாடா அப்படின்னு வந்து புலம்புவ. ஏய் போடா, பொண்ணுங்க கையால செருப்பால அடி வாங்கினாலும் அதுவும் ஒரு சந்தோஷம்டா. சீ, நீ எல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்காத. நீயும் தான் எனக்கு அண்ணன் சொல்லிக்காத. எப்பா சாமி போய் தொலை. அம்மாட்ட பேசிட்டு நான் மில்லுக்கு போறேன். போ போ போ, காத்து வரட்டும். உங்க அம்மா விஷம் வச்சிருவான்னு தெரிஞ்சேவும் திரும்பவும் எங்க கிட்ட வம்பளுக்க வர. என்னடா இது ஒரு கொடுமை. கிராமத்துல இருக்க மாதிரியே இந்த ஊர் தலைவன் டார்ச்சர் பண்ணா. இங்க வந்த பிறகு இவன் கொஞ்சம் அழகா பிறந்தது ஏன் தப்பா? சொல்லுங்க, ஏன் தப்பா? சரி விடுங்க, நீங்க சொன்னாலும் கேட்க டைம் இல்ல. இந்த பணங்கொட்டைய மண்டைய ஏன் போய் பார்க்க போறானா? அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகே. சார், சக்கரவர்த்தி சார். சார் இங்கதான் இருக்கேன், வா வா. சார் என்ன சார், என்னாச்சு? போன் பண்ணதுக்கு உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. சிவானிக்கு என்ன சார் ஆச்சு? என்ன ப்ராப்ளம் அங்க? சரத், என்னென்னமோ நடந்து போச்சு. சார். ஆமா சரத்து, சிவானிய காணோம். காணுமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, தொலைச்சிட்டு என்ன பண்ணேன்னு தெரியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். சார், அப்ப நான் காலையில என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னியே, அது ராமா தான் இருக்கும். தேடிக்கிட்டு இருக்கான் சிவானிய. என்ன சார், என்ன பிரச்சனை? பெங்களூர் போய் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்பப்ப கால் பண்ணி சொன்னாலே சார். எல்லாம் சரிதான் சரத்து. நான் சிவானி சொல்லாத விஷயம் கண்ணுக்கு அப்பப்ப ஷேடோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஷேடோவா? ஆமா சரத்து, அது அவனை அப்பப்போ பயமுடுத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ராம் நம்மளனாலும் அடுத்து ராம் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் ஷேடோ யாரு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவானி பயப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் சிவானி கிட்ட கோபமா பேசியிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? என்னது ஷேடோ? யார் இது? யார் அனுப்புனா? யார் அவங்க? ஐயோ சரத், அதுதான் ஒண்ணுமே தெரியல. இப்ப சிவானிய காணோம். அங்க ராம் ஒத்தையில அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் பெங்களூர் கிளம்புறேன் சரத்து. இதை உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லணுங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வர சொன்னேன். சார், பெங்களூர் கிளம்புறீங்களா? வேற நான் இங்க இருந்து என்ன பண்ண? ஆரம்பத்திலேயே நான் வாப்பான்னு கூப்பிட்டான். அப்பவே நான் போகாம போயிட்டேன். நாங்க இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் நான் நினைச்சேன். ஆனா அங்க போய் இப்படி கஷ்டப்படுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. சார் இது சார், நானும் பெங்களூர் வரேன். நீயும் வாரியா? ஆமா சார், என் தங்கச்சி சிந்துவும் பெங்களூர்ல தான் இருக்கா. ஓகே சரத்து, ஆனா நீ? இல்ல சார், பெங்களூருக்குள்ள பிரச்சனை. அதுவும் ராம் சிந்துவை பாத்திருக்கான். வேலை என் பாப்பாவையும் சிவானி நினைச்சு வேண்டாம் சார், ஆள் மாறாட்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும். தெரியாதவங்க யாராவது சிவானியும் சிந்துவும் பார்த்தா 2 பேரும் ஒரே ஆள் தான் நினைப்பாங்க. அது மாதிரி சிவானியவும் என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன் சார். அவளை காணும்னு சொல்றீங்க, இங்க எப்படி நான் நிம்மதியா? நானும் பெங்களூர் வரேன் சார். சரி சரத்து, வா. நானும் ராமா இருக்கிறதுக்கு நீ கூட இருக்கிறது எங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப சிவானி எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, எப்படி கஷ்டப்படுறாளோன்னு தெரியல. எங்களை மட்டுமே நம்பி வந்த பொண்ணு இப்படி விட்டுட்டோமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரத்து, நான் கிளம்பிட்டேன். இப்ப இங்க இருந்து கிளம்புனாதான் காலையில விடிய முன்னாங்க போலாம். நாளைக்குள்ள சிவானியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம் சார். அவர் என்ன பண்ணா என்ன ஆச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்.
தேவையே இல்லாம ஒரு உருவத்தை காமிச்சு சிவானிய பயமுறுத்தி இப்ப அவங்க தான் சார் சிவானியவும் கடத்தி வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கடத்தியும் வச்சிருக்காங்கன்னா அவங்க யார் என்ன எதுக்காக எல்லாத்தையும் உடனே கண்டுபிடிக்கணும். போலாம் சார், கிளம்புங்க. சரிடா. அப்புறம் நான் கூப்பிட்டது இன்னொரு விஷயம்டா. என்ன சார்? சேஷா சேஷா? சிவானியோட ஃப்ரெண்டுடா. சிவானி ஊர்ல இல்லைங்கிறதுக்காக சேஷா இங்கதான் தங்கினா. இப்ப நானும் அங்க போறேன். எத்தனை நாள்ல எப்படி திரும்பி வரும்னு தெரியல. அந்த பிள்ளைங்க தனியா விட மனசு இல்ல. ஏற்கனவே சிவானி கூட ராம் இருந்தேவும் சிவானி கஷ்டப்படுறா. இவளும் நம்மள நம்பி வந்த பிள்ளை இவள இங்க தனியா விட்டுட்டு போக. சரத்து, உன் குடும்பம் கூட்டு குடும்பம் தானே. சேஷாவை ஒரு 2-3 நாளைக்கு உன் வீட்டுல. சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? வர சொல்லுங்க சார், எங்க அம்மாட்ட சொல்லி நான் வீட்டுல விட்டுறேன். டேய், உங்க வீட்டுல எதுவும் என்ன சார் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எங்க அம்மா அண்ணிங்க அத்தை எல்லாருமே இருக்காங்க. அந்த பொண்ணு அவாட்டுக்கு அங்க இருந்துக்குவா சார். சரிடா. ஒரு 2-3 நாளைக்காக அந்த பொண்ணை எங்க தனியா விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. யாரையும் நம்பியோ இல்ல ஏதாவது ஹோம்லயோ ஹாஸ்டல்லயோ எங்க விடவும் தோணலடா. நீயும் விசாரிக்காம அவசரப்பட்டு நான் வாட்டுக்கு அவளை விட்டுட்டு போயிட்டேனா ஒரு பொண்ணை தேட போய் இன்னொரு பொண்ணை தொலைச்சிட கூடாதுல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். எங்க இருக்காங்க கூப்பிடுங்க, நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டேய், அப்பனா நீ சேஷாவை உங்க வீட்டுல விட்டுட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன் வந்துறியா? ஓகே சார், நீங்க நேரா அங்க வந்துருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன். சரிடா. சேஷா, மாரி சேஷா. அப்பா. என்னடா கண்ணு இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? இல்லப்பா, சிவானி. இங்க பாருடா, அழாத. நம்ம சிவானி ஒன்னும் ஆகாது. அப்பா போய் கையோட எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். சரியா? சரிங்கப்பா, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா, அடிக்கடி கால் பண்ணுங்க. சரிடா கண்ணு. சேஷா, சொல்லுங்கப்பா. இந்த தம்பிய தெரியும்ல? தெரியும்ப்பா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல. பேர் சரத்துமா. நீ இவங்க வீட்டுல போய் இரு. அப்பா 2-3 நாள்ல வந்துடுறேன். அவங்க வீட்லயா? என்னப்பா? அப்பாக்கு உன்னை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லடா. இவங்க வீடு கூட்டு குடும்பம், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2-3 நாள் அங்க அட்ஜஸ்ட் பண்ணி இரு. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். இல்லப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆபீஸ் கூட போகலப்பா. இங்க போனதும் டோரை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். நீங்க வந்ததும் நான் கதவை திறக்கிறேன். என்னது 2-3 நாளா வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா? ஐயோ, நீங்க வேற. சும்மா வாங்குங்க, எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. கதவு பூட்டிட்டு ஏன் தனியா வீட்டுக்குள்ள இருக்கணும்? அங்க சும்மா எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? இங்க பாருங்க, உங்க அண்ணன் கூப்பிட்டா. அண்ணனா? என்னங்க சக்கரவர்த்தி சாரா அப்பான்னு உரிமையா கூப்பிடுறீங்க? என்ன உங்க அண்ணனா நினைச்சுக்கோங்க. வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். நீங்க இப்ப போறதோட எங்க வீட்டுல இருந்து திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவீங்க. அதுக்கு உங்க அண்ணனா நான் உறுதி சொல்றேன். அப்பா, போயிட்டு வாடா கண்ணு. அப்பா ஒண்ணு சொன்னேனா? கண்டிப்பா நல்லதுக்கு தான்ப்பா இருக்கும். சரிடா, கிளம்பி இந்த தம்பி கூட. அப்பா, சிவானிய சீக்கிரம். நான் கூட்டிட்டு வரேன்டா. அப்புறம் நான் மட்டும் அங்க போல, இந்த சரத்து தம்பியும் கூட தான் வரான். 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். ஓ, அப்படியா? அப்பனா அங்க போய் நானு. என்னங்க எங்க வீட்டுல நான் மட்டுமா இருக்கேன்? அதெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம். வாங்க. உன்னோட துணி 2-3 மட்டும் எடுத்து வச்சுக்கோ. அப்பா சீக்கிரம் சிவானியோட உன்னை கூப்பிட வரேன். சரிங்கப்பா. அண்ணா, சொல்லுமா. ஒரு 2 நிமிஷம் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். போமா, போ. டேய், கவனமா பாத்துக்க சொல்றா. ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்தாலே போதும். அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார். ஓகே சார், நான் வந்ததும் கூப்பிட்டு கிளம்புறேன். 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். சரிடா. சார், சிவானிக்கு என்னமோ ஏதோன்னு கவலை எல்லாம் படாதீங்க. ராம் கால் பண்ணாலும் சொல்லுங்க. எவன் எதுக்காக சிவானிய பயமுறுத்தல் நினைச்சானோ இல்ல கடத்தினானோ அவன் ரொம்பவே வருத்தப்படுவான். போய் பாத்துக்கலாம் சார். ராமையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா சரத்து. எத்தனையோ கேஸ், கண்டுபிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நான் பாத்திருக்கேன். என் மகன் என் மருமகளை நான் விட்டுருவேனா? நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கு. போனதும் நம்ம ஆட்டத்தை எல்லாரும் பாப்பாங்க. ஆமா சார். என்ன கருப்பி சொல்ற? ஆமா வேணி, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட மகன் பேசுறதெல்லாம் நாயுக்கு பிடிக்காதான். அதையும் மீறி இந்த பன்னிவாயன் பேசுறானா எவ்வளவு சேட்டை இருக்கும். ஓஹோ கருப்பி, எனக்கு இப்ப புரியுது. என்ன வேணி? இல்லடி, நான் எவ்வளவுதான் திட்டட்டும், எவ்வளவு அவனை அசிங்கப்படுத்தினாலும் அம்மாட்ட சொல்லிடுவேன். நான் உன்னை என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு கத்துவான். நான் ஒரு நாள் கூட அந்த நாயி கிட்ட சொன்னதே கிடையாது. அப்பவே எனக்கு இவன் மேல டவுட் இருந்தது. அம்மாவுக்கு பயந்த புள்ளன்னு. இனிமேல் டவுட் எல்லாம் வேண்டாம், கன்ஃபார்ம். ஏ கருப்பி, அப்பனா நாம இனிமேல் பயப்படாம அந்த பசுபதி வந்து என்னன்னாலும் பேசலாம். 2 அறை கூட அறையலாம். எஸ் எஸ் டெஃபினெட்லி. 2 அறை என்ன, நம்ம நோக்கம் போல எத்தனை அறைனாலும் அறையலாம். ஏன் கழுத மாதிரி உதைக்க கூட செய்யலாம். ஏய் என்னடி, வேற என்ன பண்ண? நம்ம கிராமத்துல அந்த ஊர் தலைவன் அவன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள அங்க வாழ விடாம நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாரு யார் வீடுனே தெரியல. இவங்க வீட்டுல வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இவங்க போற சோத்தை தின்னுக்கிட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும். அதத்தான் 2 பேருமே அனுபவிக்கிறோமே. ஆமாண்டி, அதுக்காக தான் சொல்றேன். இவனை கழுத மாதிரி உதைக்க மட்டும் இல்ல, புலி மாதிரி பாஞ்சு கட்டிக்கவும் செய்யலாம். ஏய் கருப்பி, வேண்டாம் வேண்டாம். எதா இருந்தாலும் அளவுக்கு மீறக்கூடாது. நம்மள கஷ்டப்படுத்தி அதான் நீ ரசிக்கிறான்ல, அப்படிப்பட்டவனா வரும்போதெல்லாம் நாமளும் கஷ்டப்படுத்துவோம். ஐயே, இப்படியே தான் உங்க அம்மாக்காரி பேசி 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 உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு இந்த நிலைமைக்கு நீ நிக்கிற இருக்கேன்னா உங்க அம்மாவும் ஒரு காரணம். உங்க அப்பா என்னைக்கு குடிச்சிட்டு வந்தானா அன்னைக்கே அடிச்சு வெளியே பத்தி விட்டு நீயே வேண்டாம், நீ கட்டின தாலியும் வேண்டாம், போடா அப்படின்னு பத்தி விட்டுருந்தா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில வந்து நின்று
மாட்டேங்குது. நம்மளோட குணத்தை அப்படி கடவுள் படைச்சிட்டானோ என்னமோ. ஆமா ஆமா, கடவுள் படைச்சான், இல்ல நாமளா வச்சுக்கிறதா. சரி விடு, போனது போகட்டும். ஏய், என்ன அப்செட் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எங்க அம்மா ஊருக்குள்ள பெரிய வீட்ல எல்லாம் போய் வீட்டு வேலை செஞ்சு, பத்தாததுக்கு காட்டுல மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்னையும் படிக்க வச்சாங்க. ஆனா அந்த படிப்பு இப்ப என்ன ஆச்சு? எதுவுமே இல்லாம நான் மட்டும் இப்ப தனி மரமா. ஏய், போதும் போதும், நம்ம கஷ்டத்தை பேசினா அவ்வளவுதான், யாருமே தாங்க முடியாது. இதோட நிப்பாட்டிக்கலாம். சரிடி, விடு. ஏய், சத்தம் கேக்குது. இந்த பண்ணி வாயன் வாரான்னு நினைக்கிறேன். வந்தா ஏதாவது பேசி சமாளி. அவன்கிட்ட பேசுற அளவுக்கு இப்ப நான் இல்ல. என்னடி சொல்ற? கருப்பி, ஏதாவது பேசி அனுப்பி விடு. சும்மா அவன் வந்து எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஏய், என்ன இவன் பேச விருப்பம் இல்ல, பார்க்க விருப்பம் இல்ல திருப்பிக்கிட்டா? ஐயோ, அந்த பண்ணி மூஞ்ச என்னல அப்புறம் பாப்பா? அவன் பார்வை என்ன கொல்லுமே. இந்த மாதிரி கேடு கட்ட பார்வையில ஏன் மேல பட்டா? நான் என்ன ஆகுறது? என் அழகு என்ன ஆகுறது? நோ, நெவர். இதுக்கு இப்ப உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். ஹே குருவி, சிட்டுக்குருவி. ஏய், எவன்டா நீ? எவன்டா? ஏய், என்ன ஹாயா வந்து உக்காந்துட்டு இருக்க? வேலை பாக்குறேங்கிற பேர்ல கிச்சன்ல 2 பேரும் ஓபி அடிக்கிறீங்களா? இதோ இப்பவே அம்மாவை கூப்பிடுறேன். ஐயோ, சாரே, வேண்டாம் சாரே. அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா எங்களை திட்டு திட்டுவாங்க. நாங்க பாவம் இல்லையோ? ஓஹோ, நீங்க எல்லாம் பாவமோ? ஏண்டி ரெட்டவாளு, இது என்கிட்ட என்ன பேத்தி பேசுன? என்ன பார்த்து என்ன சொன்ன? கருன்னு இருக்கிற கருங்குரங்கா? அப்புறம் வெளியே மாற்ற திஷ்டி பொம்மையா? ஐயோ சாரே, தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? எனக்கு பிடிக்காத வார்த்தடி. அப்பனா மன்னிக்காதீங்க. என்னது? இல்ல, அதுதான் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை இல்ல. இங்க பாரு கருப்பி, பாத்துட்டு தான் இருக்கேன் சாரே, சொல்லுங்க. ஏய், நீ அங்கிட்டு நவரு. நான் பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசிட்டு கிளம்புறேன். எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆகுது. இங்க வந்து பேசினாதான் உங்க வேலை நடக்குமா? பேசணும்னு கூட அவசியம் இல்ல கருப்பி, பார்த்தாலே போதும் இந்த நாள் இனிய நாள், அந்த மாதிரி என்னோட நாள் போகும். சரி, என் சிட்டுக்குருவிய திரும்ப சொல்லு. ஏய் குருவி, சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி இல்லடா, என்னோட சிலை அழக கூட உன்னால ரசிக்க முடியாது. எப்படின்னு பாக்குறியா? உனக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டேன். ஹே குருவி, இங்க பாரு. பாருங்க சாரே, நல்லா பாருங்க. என்னோட பிள்ளைக்கு காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி உங்க அம்மா நல்ல பசுபதியும் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு தக்கன வாயும் மூஞ்ச அம்சமா இருக்கு. பாருங்க. கொஞ்சம் நவரு, அந்த ஆண்ட போய்க்கிறேன். போ போ போ. ஓய் குருவி, இன்னைக்கு நீ குருவிய பார்க்க முடியாதுடா. குருவிய மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ யாரையுமே பார்க்க முடியாது. எறா அந்த பானைய. ஹோய் வேணி. இது என் தலைக்கு சரியா வருமா? இல்ல இந்த பானை மண்டையனுக்கு வேற பானை எடுப்போமா? இன்னொன்னு இருக்குல்ல, அதையும் எடுத்து பாப்போம். எது செட் ஆகுதோ கவுத்தி விடுவோம். காசா பணமா, அவன் வீட்டு பானை தானே. இது ஓகே நினைக்கிறேன். இங்க பாரு குருவி. அவ பாப்பாடா, நீ தான் பார்க்க முடியாது. ஏய் ஏய். ஐயோ, என்னடி பண்ண? ஏய் யார் அது? குருப்பி. ஐயோ சாரி சாரே. பானைய மேல ஸ்லாப்ல வைக்கிறேன்னு உங்க தலையில கவுத்திட்டேன். சாரி சாரே. என் தலையிலே பானையை கவுத்தி விளையாடுறியா? சாரி பானை தலையில தண்ணி வேணா ஊத்தலாம். பானையவே கவுத்துனது தப்புதான். எடுடி, பானையை ஒழுங்கா எடு. ஏன் சாரே, உங்க கை என்ன பண்ணுது? என் கை. ஏய் கழட்ட முடியலடி. என்னது, கழட்ட முடியலையா? ஐயோ. தலை. ஆமாடா, உன் தலையில உள்ள பானைய கழட்ட தலை வருவாரோ? சிவனே, வாய் மூடிட்டு கழட்டு. கருப்பி, என் தலை மாட்டிக்கிச்சு. தலை மாட்டிக்கிச்சா? சாரே. என்னடி சாரே மோரேன்னு கழட்டுறி தலையில இருந்து. கருப்பி கழட்டு. நம்ம எத்தனை நாள் இம்சை பண்ணிருப்பான். இன்னைக்கு ஒரு நாள் பானை தலையும் பானையோட சுத்தட்டும். ஏய் வா, நாம போயிடலாம். நான் போகவா? அப்புறம் நீ கூட பேச்சு தனிக்கு உட்கார்ந்திருக்கியா? ஒடியே, அப்பனா வாடி. ஏய் என்னங்கடி, என்ன பேசுறீங்க? கழட்டுங்கடி, தலை மாட்டிக்கிச்சு. கைய உள்ள விடாதடா, உன் கைய மாட்டிக்கும். என்னது? அட பானை தலையா, கைய உள்ள மாட்டிக்க போறியா? கைய எடு. ஏய் கருப்பி, இப்படி இருந்தா மூச்சு முட்டிரும். எடுத்து விடுடி, பானையை எடு. இதோ சாரே, நான் எடுத்து விடுறேன். தலை வாழணும், வாடி. ஐயோ, இப்படியே விட்டுட்டு வரவா? வேணா, அவன் கையில ஒண்ணு கால்ல ஒண்ணு மாட்டி விடுவோமா? ஏய் வந்து தொலைடி, அவன் திரும்ப கத்தங்கல. இத வரேன். ஏய் வேணி, கொருப்பி, என்னடி பண்றீங்க? இது ஒண்ணு இல்ல சாரே, பானை எடுக்க முடியல. பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வரோம். நீங்க இப்படியே நின்னுங்க. என்னடி சொல்ற? சரியா காது கூட கேட்க மாட்டேங்குடி. வாவ், காது கேட்கலையா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் பானை மண்டையா, கண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. டேய் பானை தலையா, இந்த டயலாக் உனக்கு தான்டா.
கருப்பி கருப்பி என்ன சொல்ற? என்னென்ன வேணா கூட சொல்லுவேன், உனக்கு தான் காது கேட்க மாட்டேங்குதே. சரி, கொஞ்ச நேரம் இப்படியே கத்தட்டும், நாம போவோம். குருவி, சிட்டுக்குருவி. இதுதாம்மா இனி நம்ம வீடு. சரிண்ணா. பேசிட்டு இருக்க டைம்ல அம்மா மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நீ பார்த்து இருந்துக்குவே இல்ல? நான் இருந்துக்கிறேனா. அண்ணா, சிவானியை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா விட மாட்டேமா. நான் திரும்ப இங்க வரும்போது சிவானி, சிந்து என் 2 தங்கச்சியோட தான் வருவேன். சரியா? ஓகேண்ணா. சரி இருமா, அம்மாவை கூப்பிடுறேன். மா, அம்மா. டேய் ஜீவா. டேய் சரத்து. யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு. டேய் படு பாவி, என்னடா பண்ண போற? அந்த பொண்ணு கையில பேக்கோட வந்திருக்கா. நீயும் என் துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக்க கொண்டுட்டு வான்னு சொன்ன. டேய் என்னடா நடக்குது? ரோட்ல போய் பாரு தெரியும். டேய் நீ ஓடி போறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இத மாமா பார்த்தா என்னதான் திட்டுவாரு. ஓடி போறேனா? பேக்ல துணியெல்லாம் கேட்ட? ஆமா. அப்பனா எங்கேயாவது ஊருக்கு ஓடி தானே போற? டேய் ஊருக்கு போறேன்டா, ஆனா ஓடிலாம் போக மாட்டேன். ட்ரெயின்ல அது ஓடுண்டா, நம்ம உட்காந்து போனா போதும். என்ன தத்துவமா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. அம்மா எங்க? அம்மா வர சொல்லு. ஏன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமாண்டா. கூப்பிடுறா. அம்மா எங்க? அம்மா. டேய் கத்தாதடா, உள்ள அப்பா இருக்காரு. ஏய் சரத்து, மாமா. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு வந்திருக்கான்? அது ஒண்ணு இல்ல மாமா, ஊருக்கு போறானா. ஊருக்கு போறானா? யாரா அந்த பொண்ணு? அதான் மாமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். சொன்னானடா? இல்ல மாமா, இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். ஏய் காது கேட்கலையா? சொல்லுடா, எங்க போற அந்த பொண்ணு யாரு? அத சொல்றதுக்கு தானடா வந்தேன். அம்மா, அம்மா எங்க? சரத்து. வைஷு அம்மா, உங்களை தாமா தேடிட்டு இருந்தேன். அம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னையா என்ன சொல்ற? எங்க ஊருக்கு போற? அதான் தெரியலையா? ஒருத்தி கூட்டிட்டு வந்து என்ன தைரியம் இருந்தா நம்மளெல்லாம் கூட்டி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? எல்லாரையும் கூட்டிட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு. அட பாவிகளா, என்ன இந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்களா? நம்ம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது ஓடி போறேன்னு நினைச்சிட்டாங்களா? அடங்கொய்யால. ஃபர்ஸ்ட் இந்த ஜீவா. டேய் ஜீவா, என்னடா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு என்னடா நினைச்ச? என்ன நினைக்கிறது அதான் பார்க்கவே தெரியுதே. ஏண்டா மாடு, அந்த பொண்ணு பின்னாடி சுத்தன, இப்ப வேற பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. அந்த பொண்ணா? அது எந்த பொண்ணுடா? கொன்றுவேன். என்ன கூட அண்ணன் கூப்பிட்டால. ஓ வேணிய சொல்றியா? என்ன வேணிய சொல்றியா? அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப யாருன்னே தெரியல இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. ஏண்டா அறிவு கட்டவனே, ஓடிதான் போற. அத நம்ம வீட்டுல யார்கிட்டயா ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானடா? ஏன்னா மாமா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் நான் இங்கட ஓடி போறேன். ஒன்ன கொல்லணும்டா. நீ தப்பா நினைச்சா இப்ப எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. ஆமா வந்ததும் சொன்னியே, நான் ஓடி போல, ட்ரெயின் தான் ஓடும், உட்காந்துட்டு போவேன்னு. டிடி அரஞ்சனா. வைஷு. என்னங்க? என்ன வைஷு, என்ன நடக்குது? யார் அந்த பொண்ணை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? எங்க ஊருக்கு போறாங்களாம்? எல்லாத்தையும் கேளு. இங்க பாரு, நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணுனா அவ்வளவுதான், அதோட அவ்வளவுதான். இப்படிப்பட்டவன் என் மவனே கிடையாது. வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன் வைஷு. வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பாரா? ஏண்டா ஜீவா, என்னடா வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பேங்காரு? நான் என்ன பெரிய மனுஷி ஆயிட்டேனோ? டேய் அப்படிதானடா சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி தொலைடா. அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? அண்ணனா? அண்ணனா? இந்தம்மா பொண்ணு யார் நீ? அப்பா, நான் சக்கரவர்த்தி அப்பா வீட்ல இருந்தேன். அப்பா ஊருக்கு போறாரு, அதான் அண்ணன் இங்க தங்கிக்கோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணனா? சரத்தனேப்பா. ஓஹோ அப்படியாமா? சரிதான் வாமா, உள்ள வா. என்னடா இதெல்லாம்? அப்பா சொல்லு. ஏன்பா யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டே நினைச்சீங்களோ? கூட்டிட்டு வந்துதான் பாரு. ஏன்பா ஒரே கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? டேய் நீ ஒரு உதவாக்கற, நம்பி வர்றவ ஒரு உதவாக்கற, 2 உதவாக்கரையும் சேர்ந்து என்ன கலெக்டர் ஆக போறீங்க? உருப்படாம தான்டா போவீங்க. பழைய டைலாக்பா, நான் கேட்டுட்டேன். டேய் சரத்து, என்னடா? அம்மா நான் பெங்களூருக்கு போறேன். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வாவே. எதுக்குடா? இல்ல வேணியா உனக்கு பிடிக்கும்னு இந்த பொண்ணு என்ன தங்கச்சின்னு சொன்னா. சரி, இப்ப இந்த பொண்ணு ஒண்ணு தங்கச்சிங்கிறா. அப்பனா எனக்கு முறை பொண்ணா? இல்ல உனக்கே பொண்ணு. என்னது? உன்னை சித்தப்பான்னு முறை சொல்லி கூப்பிட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படிதான் கூப்பிடுவா.